ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் பொரிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி ஆட் பண்ணி அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ முருங்கைக்காய் ஆட் பண்ணி முருங்கைக்காவையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து முருங்கைக்காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இன்னும் முருங்கைக்காயெலாம் வேகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருப்போம். இப்போ காயெல்லாம் வெந்திருக்கு. குழம்பும் நல்லா சுண்டிருக்கு. பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம முருங்கைக்காய் பொரி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.